श्रीं गं सौम्याय नमः ओम श्रीं गं सौम्याय नमः ओम श्रीं गं सौम्याय नमः ओम श्रीं गं सौम्याय नमः स्वाहा स्वाहा ओम श्रीं गं सौम्याय नमः स्वाहा स्वाहा मंत्रगुंडाय ओम मंत्रगुंडाय ओम मंत्रगुंडाय ओम मंत्रगुंडाय ओम स्वाहा ओम मंत्रगुंडाय ओम स्वाहा ओम मंत्रगुंडाय ओम स्वाहा நம சிவாய வணக்கம். அத்தி விநாயகருக்கான நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி அந்த ஹோமம்ங்கிறது நல்லபடியா இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. கருட ஹோமத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. லைவா நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. இந்த மாதிரி அத்தி பிள்ளையாருக்கும் நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம்லாம் உரியேற்றி ஒரு ஹோமம் பப்ளிக்கா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு சில காரணங்களால பப்ளிக்கா இந்த ஹோமத்தை வந்து கண்டக்ட் பண்ண முடியல. இருந்தாலும் இன்னைக்கு பண்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் நடந்த ஹோமத்துடைய ஒரு சில காட்சிகள், தொகுப்புகள், அந்த வீடியோ கிளிப்பிங்ஸை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க. இன்னைக்கு பங்குனி மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு பங்குனி மாசத்துல வர இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல அத்தி விநாயகருக்கான ஹோமம் பண்ணிருக்கு. இதுல என்ன விசேஷம்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திர மரம்னு இருக்கு. இதுல வந்து கிருத்திகை நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், ரெண்டு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர மரமா இருக்கிறது எது தெரியுமா? அத்தி மரம்ங்க. அந்த அத்தியில செகப்பத்திங்கிறது கொஞ்சம் ரேர், ரொம்ப ஒஸ்தியானது, கிடைக்கிறது அபூர்வம். வெள்ளை அத்தி, செகப்பத்தின்னு ரெண்டு இருக்கு. அந்த செகப்பத்தியில வலம்புரி விநாயகர் பண்ணி நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம் ரெண்டும் 1,20,000 1,20,000 மந்திர ஒரு ஏத்தி தரோம். பிளஸ் சுமுகாய நமக பிள்ளையாரோட சோடச நாமாவளியில ஒண்ணு. நிதி கணபதி, லட்சுமி கணபதி மாதிரி பிள்ளையாருடைய அந்த 32 வடிவங்கள், 16 வடிவங்கள்ல சுமுகன்கிறது அந்த லிஸ்ட்ல வராதுனாலும் பிள்ளையாருடைய பலாயிரக்கணக்கான பேர்கள்ல ரொம்ப முக்கியமான பேரு சுமுகன். எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருத்து, ஸ்மூத்தா முடிஞ்சிருத்து, சுலுவா முடிஞ்சிச்சுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல சென்னை செந்தமிழ்ல. இந்த எல்லா வார்த்தைகளும் எதுல இருந்து டிரைவ் ஆச்சுன்னா சுமுகன்கிற அந்த பிள்ளையார் வார்த்தையில இருந்து. சுமுகாய சுமுகாயன்னு சொல்ல சொல்ல பல விஷயங்கள் சுமூகமா ஸ்மூத்தா நடந்து முடியும். குடும்ப அமைதிக்கு சுமுகன்கிற அந்த மந்திரம் ரொம்ப விசேஷமானது. நிதி கணபதி, லட்சுமி கணபதினாலே அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ இத்தகைய ஒரு விசேஷமான நாள்ல விசேஷமான அத்திமரம் எவ்வளவு புனிதமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லட்சுமி கடாட்சம், வம்சவிருத்தி, இந்த மாதிரி பல விஷயங்களோட குறியீடு. அதனாலதான் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத தம்பதியினர் அத்தி மரத்துல தானங்க தொட்டில் பண்ணி மரத்தடியில கட்டுவாங்க, எந்த கோவிலா இருந்தாலும். இது பலகாலமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வழக்கம். அத்தகைய அந்த அத்தி மரத்துல நிதி கணபதி, லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 1,20,000 1,20,000 1,20,000 3,60,000 டைம்ஸ் மந்திர ஒரு ஏத்தி தரும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பிள்ளையாருக்கு பண்ணுவோம். அதே மாதிரி கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரம் 1,20,000 தடவை. அது எதுக்கு பண்றதுங்கிறதுலாம் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கு. இப்ப மெயினா அத்தி விநாயகருங்கிறதுனால அத்தி விநாயகர் சம்பந்தப்பட்ட இந்த இதுக்கு வருவோம். ஸோ ஒரு சாமி விக்கிரகம் எந்த மெட்டீரியல்ல பண்றதோ அதுக்குரிய பூஜை, அதுக்குரிய மந்திர பிரயோகத்தை பண்ணி தருவோம். குறிப்பா இந்த மார்வாரிஸ், சேட்ஸ், இந்த மாதிரி இந்த வட இந்திய வியாபார குடும்பங்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி அத்தி விநாயகர், நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம் இதெல்லாம் மந்திர உரி ஏற்றப்பட்ட பிள்ளையார்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 1 lakh கொடுத்து கூட வாங்கறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிள்ளையாருடைய வேல்யூங்கிறது தெரியும். பட் அதே சமயம் எத்தனை பேரால அந்த மாதிரி வாங்க முடியும்? இது வந்து இந்த மாதிரியான தனாகிருஷ்ண பொருட்கள், இந்த பணத்தை இருக்கக்கூடிய பொருட்களுக்கான பூஜை அப்படிங்கிறது என்ன பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா? பணம் இருக்கிறவங்க மேலும் மேலும் பணக்காரங்களாயிட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும் இந்த பூஜை கிடையாது. வசதியா இருக்கிறவங்க, பணம் இருக்கிறவங்க மேலும் வசதியானா, அவங்க மேலும் பணக்காரங்களானா, உழைச்சு ஆனா சந்தோஷம். ஆனா அதே சமயம் கஷ்டப்படுறவங்க, இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், வசதியானும் அப்படின்னு தானே நினைக்கணும் ஒரு நியாயமான ஆன்மீகவாதினா. அதனால இந்த பூஜை எல்லாருக்குமானதா இருக்கணும் அப்படிங்கிறதா நம்ம இது. அதனாலேயே முடிஞ்ச அளவு நம்ம இந்த காஸ்ட்லி பேக்கேஜ்குள்ள போறது இல்லை. இந்த அத்தி விநாயகர்ல இத்தனை லட்சம் மந்திர உரு ஏற்றப்பட்ட அத்தி விநாயகர் வெறும் 2,500 ரூபாய் மட்டும்தான். இதுல மொத்த பூஜையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அடங்கும்.
இந்த மாதிரி ப்ராப்பரா வேத அத்தியாயனம் பண்ணவங்க குறிப்பிட்ட சில மந்திரங்களை கரெக்டா உருகேத்தி பூஜைன்னு பண்றப்போ அதனால கிடைக்கிற வேல்யூங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. 1,00,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்புள்ள இந்த அத்தி விநாயகர் வெறும் 2,500 ரூபாய் அப்படின்னு சொல்றது வெறும் ஜஸ்ட் ஏதோ வார்த்தைக்காக சொல்ற விஷயம் கிடையாது. இந்த அத்தி பிள்ளையாருக்கான வேல்யூ, இந்த அத்தி பிள்ளையார்ல உரியேற்ற மந்திரங்கள் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா வெறும் லட்சம் கோடின்னு கூட சொல்ல முடியாது. அதையும் தாண்டி மதிப்பில்லாத விஷயம். இதோட வேல்யூ என்னன்னு உணர்ந்து வாங்குறவங்களுக்கு தான் இதோட அருமை புரியும், இதோட பலனும் கிடைக்கும். திருப்பதியில கொங்கண சித்தர் தனாகர்ஷ்ண யந்திரம்னு ஒரு யந்திரத்தை இன்ஸ்டால் பண்ணியிருக்கார். அது பணத்தை ஈர்க்கக்கூடிய யந்திரம். அதனால்தான் திருப்பதியில அவ்வளோ கூட்டம், உலகத்திலேயே பணம் ஜாஸ்தி கொட்டக்கூடிய இடமா திருப்பதி இருக்கு. அந்த கொங்கண சித்தர் திருப்பதி பெருமாளோட திருவடியிலேயே சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமான உண்மை. கொங்கண சித்தருடைய சமாதி எங்க இருக்குன்னா திருப்பதி பெருமாளோட சந்நிதிக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற கோவில்கள் எதை பார்த்தாலும் அதுல யாராவது சித்தர்கள் ரிஷிகள் கரெக்ட் ஆயிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நிதி கணபதி லட்சுமி கணபதி மந்திர உரி ஏற்றப்பட்ட அத்தி விநாயகரை தொடர்ந்து 12 வருஷம் இதே மந்திர பிரயோகங்களை பண்ணி, இப்போ லட்சுமி கணபதி மந்திரம்னு எடுத்துட்டாலாவது ஓம் ஸ்ரீங்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜரமே வசமானே ஸ்வாஹா. இதை கூட ஒரு 6-8 செகண்ட் ஆகும் சொல்றதுக்கு. இந்த மந்திரம் கூட சில பேருக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நிதி கணபதி மந்திரமான ஓம் வக்ரதுண்டாய ஹூம் எவ்வளவு சின்ன மந்திரம் பாருங்க. ஓம் சுமுகாய நமக, இது ரெண்டுத்தையும் சொல்றது பெரிய விஷயமா? அட்லீஸ்ட் இந்த 2 மந்திரங்களையாவது லட்சுமி கணபதி மந்திரம் சொல்ல வந்தா அதையும் இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை இந்த அத்தி விநாயகருக்காக தினமும் சொல்லி இந்த மந்திர பிரயோகத்தை முறையா பண்ணி தொடர்ந்து 12 வருஷம் ஒருத்தங்க இந்த அத்தி விநாயகரை வச்சு இந்த பூஜையெல்லாம் பண்ணாங்கன்னா 100 தனாகர்ஷண யந்திரத்துக்கு சமமான பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத செல்வ வளத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கிடைக்கும். இது வெறும் வார்த்தைக்கு சொல்ற விஷயம் கிடையாது. அனுபவபூர்வமா இதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம அத்தி விநாயகரை கொடுக்க ஆரம்பிச்சு இன்னும் 3 வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகல. இந்த 3 இயர்ஸ்க்குள்ளேயே ரெகுலரா பூஜை பண்ணிட்டு இருக்கிற பல பேருக்கு பல சேஞ்சஸ் லைஃப்ல வந்திருக்கு. இன்னும் 9 வருஷம் கண்டினியூ பண்ணாங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்மகிட்ட அத்தி விநாயகரை ஒரு 1000 பேருக்கு எடுத்துட்டு வாங்கியிருப்பாங்க. அவங்கள இப்ப இந்நேரத்துக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பிள்ளையார் மூலமா கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் அத்தி பிள்ளையார நம்மகிட்ட வாங்கினதுல இருந்து ப்ராப்பரா பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 12 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னங்கிறத நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்ப்பீங்க, நோட் பண்ணுவீங்க, எனக்கு அப்டேட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த பூஜையை நம்பிக்கையோட பண்றவங்களுக்கு வாழ்க்கையில பல மாற்றங்கள், மேஜிக் அப்படிங்கிறது சத்தியமாக நடக்கும். இதோட பலன் அட்லீஸ்ட் ஓரளவு எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா, ஒரு 3 to 6 months ரெகுலரா பூஜை பண்ணாலே ஒரு சில நல்ல சேஞ்சஸ் தெரிய வரும். ஆனா நம்முடைய மோசமான கர்ம வினைகள் கழியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையோடு பக்தியோடு ஃபுல் நம்பிக்கையோட ஃபெய்த்தோட ஹோப்போட இந்த பிள்ளையார பூஜை பண்ணணும். அப்படி பண்ணால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் வசந்தமாக மாறும், உங்கள் வாழ்க்கையும் வளமாக மாறும். அந்த செல்வ விநாயகரின் அருளால் செல்வ செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே குவியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய இந்த பிள்ளையாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நடந்துட்டு டயத்துல இந்த பூஜை சங்கல்பத்தை கரெக்டா ஆரம்பிச்சிருக்கோம். சுக்கிரவார மந்திர பிரயோகம்ங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணதும் இப்ப கரெக்டா சுக்கிரவார டயத்துல அப்லோட் பண்ணியிருக்கோம். 1:30 மணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணது மத்தியானம். சுக்கிரவாரை உச்சத்தில் இருந்த நேரத்துல இந்த வீடியோவை நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த விநாயக பெருமானுடைய அருளால எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கட்டும். இந்த அத்தி விநாயகர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த விலை மதிப்பில்லாத இந்த அத்தி விநாயகரை 2500 வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்க டைரக்டா நம்ம ஆஃபீஸுக்கு வந்தும் வாங்கிக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணா அப்படியும் வாங்கிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே மாதிரி பே பண்ணி, இல்லை நம்ம வெப்சைட் மூலமா ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷன் மூலமா வாங்கிக்கலாம். இந்த விநாயக பெருமானுடைய அருளால் அல்லவை தேய அறம் பெருகட்டும். எல்லா நலன்களும் வளங்களும்
அந்த தும்பிக்கை ஆண்டவனை நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு கிடைக்கட்டுமாக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.